சிறையில் அடைச்சது அவன் பேருக்கணும் வரலாறு. லாக்அப் டெத்துக்காக அன்று முதல் இன்னைக்கு வரும் பேசுறது வந்து இது ஒரு அரசியல் கட்சியோட ஒழுங்கா கட்டுப்பாடா? இவெல்லாம் ரசிகர் கூட்டுங்க விஜய பார்க்கறதுக்காக அவர் 11 மணிக்கு வருவாரு, 6 மணிக்கு போயிட்டு என் தளபதி வருவார் பார்க்கணும். தெரியாது அவருக்கு அரசியலே தெரியாது. முதல்ல அரசியல் தெரிஞ்சு அவர் மக்கள் சார்ந்த பிரச்சனை பேச முடியுங்களா? தன்னை பேசுறதுக்கோ அடையாளப்படுத்துறதோ ஒரு ஆள் இல்லையா? விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் பேச தமிழ் ஒரு தூய்மையான ஒரு தமிழை பேச தெரியுங்களா? ஆமா, அவர் முதல்வர் பார்த்து வெளியே வந்து அவன் பேசுறது அப்பட்டமான எல்லாருக்குமே தெரியுங்க. அவன் கட்சிக்கார மட்டும்தான் அவன் வந்து ரசிக்கிறான். இது என் அண்ணன் அந்த நரம்பு முடக்கி பேசுறாரு, பேசுறதெல்லாம் உண்மை. தமிழின் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோட அரசியல் பேச இணைந்திருப்பவர் தமிழக வாழ்மை கட்சியின் மாநில அமைப்பு குழு உறுப்பினர் திரு மோகன்ராஜ் அவர்கள். வணக்கம். 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 சேலம் மாவட்டம் பத்தி பெரிய அரசியல கடந்த காணொலியில பேசியிருந்தீங்க. இன்று வந்து ஒரு மாநாடு கடந்த வாரம் ஒன்று நடந்தது, அதை பார்த்தோம். உண்மையாவே சேலம் வந்து யார்கிட்டதான் இருக்குன்ற ஒரு கேள்வி வந்து எல்லார்கிட்டயும் இருக்கு. அந்த மாநாடு நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அந்த மாநாடு பார்த்தேன். ஆக்சுவலா அந்த மாநாடே வந்து பாத்தீங்கன்னா அது ஒருங்கிணைந்து ஒரு 5-6 மாவட்டங்கள் சேர்ந்து அதுக்கு பேர் மாநாடு எல்லாம் இல்லைங்க. அது வந்து ஒரு ரசிகர்கள் படித்திடுறேன். அது விஜய் அவர்களுடைய மாநாடு. நடிகர் விஜய் அவர்கள் வந்து சேலத்துல ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதை பற்றியான மாநாடு தொடர்பாக தான் கேட்கிறேன், சொல்லுங்க. விஜய் வந்து மாநாடு நடத்தினா அதான் சொல்ல, ஏற்கனவே சேலத்துல நயன்தாரா வந்தாங்க. இவங்களுக்கு வந்த கூட்டத்தோட நயன்தாரா வந்த கூட்டம் ரொம்ப அதிகம், லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. இது வந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க தான் ஒரு தமிழக வெற்றிகளான கட்சி விஜய் ஆரம்பிச்சுக்கிறாரு, அது ஏற்புடையதுதான். ஆனா அந்த கூட்டம் வந்து சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்துல வந்த கூட்டம் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அறிவிச்சுதான் அதை நடத்துறாங்க. அதுல வந்து சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பூர், ஈரோடு, பவானி, இந்தாண்டு வந்து நாமக்கல், கரூர்ல இருந்து வர வைக்கப்பட்ட ஆட்கள். அது கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களுக்கு மேல சொல்றீங்க. ஆமா, 10 மாவட்டங்கள் சேர்ந்ததுதான் அந்த பொதுக்கூட்டமே. நீங்க வந்து சேலம் வந்து அதுல கூட தம்பி லவிலமணி வேற திமுகவுடைய கோட்டை ஓட்டையை போட்டாங்க. அது திமுக கோட்டையும் இல்ல, அது அண்ணா திமுக கோட்டையும் இல்ல, ஒரு காலத்தில் பாமகவுடைய கோட்டை அது. அதன் பிறகு வந்து வீரபாண்டியார், அது வீரபாண்டியாரோட மாவட்டம். அவர் திமுக யாரும் கருதவே இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்த மாவட்டம் வீரபாண்டியார் மாவட்டம் தான். சேலம் மாவட்டத்தோட இன்னைக்கும் அந்த மாவட்டம் வீரபாண்டியார் மாவட்டம் தான். இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி அசைக்க முடியாத சக்தி. எல்லா தொகுதியிலையும் குறைந்து 40-50,000 வாக்குகள் வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஆனாலும் கூட அந்த வாக்கு சதவீதத்தை சதைச்சு இன்னைக்கு வாழ்வுரிமை கட்சி தான் அந்த இடத்துல அந்த ஓட்டையை போட்டது. வாழ்வுரிமை கட்சி தான் இருக்கிறது, வாழ்வுரிமை கட்சி தான். அதே போஸ்ட் மைதானத்துல அவங்க போட்ட கூட்டம், அதே இடத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்க போட்டது மொத்தமே 8,000 சேர். ஆனா தமிழக வாழ்வுரிமை கட்சி 23,000 சேர் போட்டு அதே இடத்துல 2016லயே மாநாடு நடத்தணும். வரலாறு ஒண்ணு இருக்கு இல்லையா? அவங்க என்னத்தையோ பேசுறாங்க. அவங்க பொதுவா அது வந்து ஒரு ரசிகர் கூட்டம், அவ்வளவுதானே தவிர அங்க வந்து அப்படி ஒரு பிம்பமே கிடையாதுங்க. அது வந்து ஒரு ரசிகர் கூட்டம். இப்போ இந்த தேர்தலில் நிப்பாங்க, ஒரு கணிசமான வாக்கு ஏதோ ஒரு புதுசாவத்துல வந்து நிக்கிறாங்க, ஓட்டு போடுவாங்க தான் மக்கள், இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனா அவங்க கடைசி வரலும் மக்கள் கூட நிப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா நிக்க மாட்டாங்க. இல்ல, தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தே 3 எழுத்து தான், விஜய் தான் 3 எழுத்து அப்படின்றாங்க. அது சேலம் மாவட்டத்தை அறிவிச்சதுனால உங்களுக்கு இது ரொம்ப நகைச்சுவையான விஷயம் தான். என்னன்னா எம்ஜிஆரையும் விஜயும் முதல்ல ஒப்பிடவே கூடாது. முதல்ல அவங்க ஆட்சியில இருந்து மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்காங்க. இன்னைக்கே வந்து தருமபுரி, சேலத்துல குக்கிராமங்கள்லாம் வந்து இன்னுமே எம்ஜிஆர் செத்துட்டாரா அப்படின்னா ஆட்டகம் சாகக்கூடிய வந்து உயிர் நாடியில துடிப்பாங்க. சொல்றாங்க ஆட்சி என் கையில கொடுங்க, எம்ஜிஆர் போன்ற ஒரு ஆட்சி நடத்துறதுன்னு அவங்க சொல்றாங்க. எப்படி நடத்துவார் விஜய்? நீங்களே சொல்லுங்க. விஜய் முதல்ல அவர் ஒரு நடிகர். முதல்ல அவரால் ஒரு மைக்க புடிச்சு மக்கள் சார்ந்த அடிப்படை பிரச்சனையை பேசுறது கூட அவரால் 3 நிமிஷத்துக்கு மேல முடியலையும் அவரால்.
இன்னும் கேள்விப்பட்டோம் சில பேர் அதுல இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, எங்க தலைவர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேல மூச்சு விடாம பேசினா அவர் மூச்சு திணறல் ஏற்பட்டுருமா, இல்லைன்னா அவர் நைட்ல சரக்கு அடிச்சாதான் பேசவே முடியுன்றாங்க. அதெல்லாம் வந்து அது எப்படின்னு தெரியல, அவங்க நிர்வாகி தான் சொல்றாங்க அது. அப்போ மக்கள் சார்ந்து உங்களுக்கு மக்களுக்கான பிரச்சனையை பேசுறதுக்கே இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்த முன்னெடுத்தாரு. அதை நாங்கள் வரவேற்கிறோம். சென்னையில தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து விஜய் அவர்கள் முன்னெடுத்தாரு. இப்போ அந்த லாக்அப் டெத்து, ஆக்சுவலா லாக்அப் டெத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும் போதே அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் இது லாக்அப் டெத்து மரணம் வந்து காவல்துறையால வந்து அரங்கேறிக்குன்னு சொல்லி தலைவர் வந்து அவருடைய வீட்டு வாசல்ல புதைச்சி வச்சு வழக்கு தொடுத்து அதை வெளியே எடுத்து மறுசீராய்வு வந்து பண்ணி வந்து அதை அப்போ எஸ்பிக்கு வந்து டிஸ்மிஸ் வாங்கி கொடுத்து வழக்கு வந்து அவங்களை வந்து சிறையில் அடைச்சது அவன் வேல்முருகன் வரலாறு. லாக்அப் டெத்துக்காக அன்று முதல் இன்னைக்கு வரும் பேசுறது வந்து மாநாடு போட்டதுல நிறைய மாறிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்றும் மாறலீங்களே. அவர் என்ன பண்ணாரு, லாக்அப் டெத் மரணங்களுக்கு ஒரு சென்னையில ஒரு கூட்டம் போட்டாரு. 3 நிமிஷம் தமிழ்நாடு ஃபுல்லா கூட்டம் வந்துச்சாங்க. ஆனா வந்தாங்க எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க. ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு அரசியல் கட்சி மக்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அதுல எவ்வளவு ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்கணும். அதை அங்க பெண்கள் இருக்காங்க, முன்னாடி வந்து பேரிகேட் போட்டிருக்காங்க, போட்டு நசுக்குறாங்க. அங்க ஒரு பெண் வந்து பின்னாடி மார்பகங்கள்லாம் முடியல, அப்படியே கீழே விழுந்து கத்துது, பயங்கரமா கத்துது. சோ இது ஒரு அரசியல் கட்சியோட ஒழுங்கா கட்டுப்பாடா? நீ திமுக மக்களுக்காக போராடுது, வாழ்வுரிமை கட்சி மக்களுக்காக போராடுது, விடுதலை சிறுத்தை போராடுது, பாமக போராடுது, கம்யூனிஸ்டுகள் போராடுறாங்க. அது எவ்வளவு ஒழுங்கீனமா ஒழுங்கு கட்டுப்பாடோட இருக்கு. இவெல்லாம் ரசிகர் கூட்டங்க. விஜய பாக்குறதுக்காக அவர் 11 மணிக்கு வரவர் 6 மணிக்கு போய் நின்றுட்டு எங்க தளபதி வருவார் பார்க்கணும், அவர் முன்னாடி இப்படி தூரமா இருந்து ஒரு செல்ஃபி எடுக்கணும்ன்ற அந்த ஆர்வ கோளாறுல போறோம்ல தவிர அவங்களுக்கு மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு அதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே தெரியாது. முதல்ல நிர்வாகிகளுக்கு தெரியாதா இல்ல தலைவருக்கும் தெரியாது? தலைவருக்கு சுத்தமாவே தெரியாதுங்க. அவருக்கு அரசியலே தெரியாது. முதல்ல அரசியல் தெரிஞ்சா அவர் மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு பேசணும் இல்லைங்களா? அவருக்கு தான் ஆதரவு தெரிவிக்க இன்னைக்கு அருவி மட்டத்துல இருக்கக்கூடிய நிறைய பேர் போயிருக்காங்க. அதுல ஆதவ அர்ஜுனால வந்து முக்கியமான இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்புறம் அரசியல் அதுல இருந்து அவங்களுக்கு கத்துக்க வாய்ப்பு இல்லைங்க. நீங்க ஆதவ அர்ஜுன் வந்து முதல்ல அவர் யாருன்னு ஒரு ஆய்வு பண்ணும். அவர் எந்த குடும்பத்தோடைய பின்னணி, அவர் வந்து ஒரு பெரிய பண முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. லாட்டரி சீட்டோடைய பெரிய அதிபர், அவருடைய மருமகன். அவரு திமுகவோட அஜந்தா வச்சு அவரு அந்த லாஸ்ட் வந்து ஒரு அந்த தேர்தல் குழுவுல அவர் இருந்தாரு. திமுக கூட வந்து அதுக்கான வேலைகளை செஞ்சாரு. அதுக்கான வெற்றிகள் வந்து அடையிறதுக்கான அந்த வழிவகைக்காக அவர் அந்த ஆய்வு குழுவுல இருந்தவர். அப்ப அவருடைய அஜெண்டாவே அங்க என்ன அப்படின்னா, நீங்க ஜெயிச்சா எங்களுடைய பழைய மாதிரி வந்து லாட்டரி சீட் வந்து என்னுடைய மாமனாரை நீங்க வந்து எழுத வைக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை திமுக கூட பேசினதா வந்து திமுக வட்டாரங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயம். அவர் அங்க இருந்து வெளியே துரத்தி விட்டாங்க. அடுத்து விடுதலை சிறுத்தைக்கு போறாரு. அங்கேயும் அதை தான் அவர் கருத்தா பதிவு பண்றாரு. விடுதலை சிறுத்தைக்கு அங்க போய் எம்பி சீட் கேட்கிறாரு. அதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே இப்ப வந்து நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நிர்வாகிகள் எல்லாம் சண்டை போட்டதுனால மாநில நிர்வாகிகளே சண்டை போடலாம் அந்த கட்சியில இருந்து வெளியே போறாரு. உடனே தன்னை பேசுறதுக்கோ அடையாளப்படுத்துறதுக்கோ ஒரு ஆள் வேணும் இல்லையா? அப்பதான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு, போய் சேர்றாரு. அப்ப பதவிக்காக தான் போயிருக்காரு. கண்டிப்பா அவருக்கு மக்களுடைய அக்கறை இல்லை. அவருக்கு என்ன அக்கறை இருக்கு? சேலத்துல வந்து பேசினாரு. இந்த காணொலி நானே வச்சிருக்கேன், போட்டு வேணா காட்டுறேன். தமிழ் ஒரு தூய்மையான ஒரு தமிழை பேச தெரியுதா? அவருக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. பேரு தான் தமிழக வெற்றி கழகம். ஆனா தமிழே வராத கழகத்துல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளா ஆதவ அர்ஜுனை பாக்குறோம் நாங்க. அதை விட கொடுமை என்னன்னா, கட்சியுடைய பொதுச் செயலாளர் 80,000 அவர் பேசவே தெரியலீங்க. முதல்ல அவருக்கு தமிழே வரல. அவர் இட்டு வர்றதுக்கு நீங்களா நாளைக்கு வந்து அரசியல் வந்து நாளைக்கு ஆட்சியில வந்து நம்ம மக்களுக்கு வந்து அடிப்படை பிரச்சனைகளை கொடுத்து நம்ம வந்து சரி செய்ய போறோம் வந்தவங்க பெரிய ஆளுமை திறன் உள்ளவங்களா இல்லைங்க அவங்க. இப்ப அந்த இளைஞர்கள் கூட்டத்தை வந்து நம்ம எப்படிதான் அரசியல் படுத்துறது? இன்னும் நீங்க சொல்ற மாதிரி உண்மையாவே அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்தையே வந்து ஒண்ணுமே இல்லாத அந்த இடத்துல இந்த புதுசுல வந்து சேதப்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு நானே பொறுப்பே இருக்கிறேன்னு விஜய் சொல்லியிருந்தாங்க. ஆனா திமுகவும் அவங்களை பெருசா எதிர்த்த மாதிரியே தெரியல அந்த செயல்ல. அப்போ இவங்க இந்த ஒழுங்கற்ற அவர் பின்னாடி இருக்கக்கூடிய ஒழுக்கம், அது அரசியல் ஒழுக்கம் இல்லாத இளைஞர்கள் வந்து எப்படி சீர்படுத்தணும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ திமுக வந்து எதுக்காக இல்லைங்க, திமுக கண்டுக்குள்ள விட்டுருச்சு. ஏன் விட்டாங்க அப்படின்னா மக்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லா மீடியாக்கள்லயும் வந்து அதை பப்ளிசிட்டி ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி பொது சொத்துக்களை வந்து சேதம் விளைவிச்சிட்டாங்க. என்னுடைய வரிப்பணமும் தான் உங்களுடைய வரிப்பணம் தான் மக்களுடைய வரிப்பணத்தை ஒரு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி எப்படி வந்து மக்களுடைய வரிப்பணத்தால உருவாக்கப்பட்ட பொது சொத்தை எப்படி சேதம் பண்ணலாம்? அப்போ மக்களுடைய கேள்விகள் நிறைய எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்ப விஜய் கட்சியை பார்த்தா
ஏதோ ஒரு கட்சி நடத்துறாங்க, போறாங்க வராங்கன்னு ஒரு வேடிக்கையா ஒரு 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 அந்த மாதிரி தான் பாக்குறாங்களே தவிர இவங்களுக்கு வந்து மக்களுடைய செல்வாக்குன்றதெல்லாம் சுத்தமாவே இல்லை. அவன் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்திருக்கலாம். நாளடைவில் ஒரு நாள் ஒண்ணுக்கு முன்னுக்கு பின் முரணா பேசுறது, நாளடைவில் அவங்களுடைய செயல்கள் எல்லாம் வந்து அது ஒண்ணுமே இல்லாம போகுது. வர தேர்தலுக்குள்ளேயே அவன் காணாம போயிடுவாங்க. இல்ல அங்க நான் இன்னொன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய மாவட்டம் தொடர்பாக நீங்க தொடர்ந்து பதிவிட்டு வரீங்க சமூக வலைதளங்கள்ல. சமீபத்துல தேமுதிக வந்து ஒரு பெருந்திரளான மக்கள் வந்து உங்களோட சேர்க்கன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அப்படி நீங்க வந்து தொடர்ந்து மக்களை மாற்று கட்சியில இருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? நாங்க போய் எடுக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. ஏன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியோடைய நோக்கமே 100 விழுக்காடுல 90 விழுக்காடு மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு கட்சியா நிக்குது. மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக மக்களுக்காக போராடக்கூடிய ஜீவாதார பிரச்சனை அனைத்துக்காகவும் வந்து உருவாக்கப்பட்ட கட்சி தான் வாழ்வுரிமை கட்சி. 10% தான் வந்து இந்த தேர்தல் உடன்படிக்கை, எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், சேர்மன்ற பதவிகள்லாம் வந்து பதவி இருந்தா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்களுக்காக வந்து அது பயனடையும். ஆனால் பெருந்திரள் தமிழ் சமூகம் கிட்டத்தட்ட 7.5 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு சமூகம், 7.5 கோடி மக்களுக்காகவும் நிற்கக்கூடிய இடத்துல அந்த வேல்முருகன் சொல்லிதான் தமிழக உரிமை கட்சின்னு ஆரம்பிச்சாரு. அதன் அடிப்படையில தான் சீர்தூக்கி பாக்குறாங்க. இன்னைக்கு எதிர்காலம் அரசியல் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா 4-5 உடைஞ்சிருச்சு. இன்னைக்கு அதுக்கு அதோட எதிர்காலத்துடைய தலைவர்கள் யாருமே இல்லை. அதே மாதிரிதான் இன்னைக்கு மாற்று கட்சி. இன்னைக்கு தேமுதிக எடுத்துக்கோங்க. விஜயகாந்த் கூட பெரிய ஆளுமை, அவரு நல்லா பேசுவாரு, நல்ல திறமை வாய்ந்த ஒரு மனிதர், மக்களுக்காக போராடினார், மக்களுக்காக நிறைய செஞ்சார். அதனால அவருக்கு பின்னாடி வந்து அவருடைய மனைவியோ அவருடைய மைத்துனரோ யாரும் வந்து அரசியலை வந்து எடுத்து பண்ண முடியல. அந்த கட்சியை வந்து நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு. அந்த நம்பிக்கையை விட்டுட்டு தான் வெளியே வந்தாங்க. கண்டிப்பா இன்னைக்கு சேலத்தை எடுத்துக்காட்டு எங்களுடைய எஸ்ஆர் பார்த்திபன் அவர் வந்து வீரமணி பேரில் இருந்தாரு. அதுக்கு அடுத்தது தேமுதிகல போனாரு, எம்எல்ஏ ஆனாரு. அவர் இருக்கும்போதே அவருடைய சுயநினைவு இல்லாத போது அவருடைய மனைவி அந்த கட்சியை நடத்தும் போது ஆளுமை திறன் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிதான் அந்த கட்சி விட்டு வெளியே வந்து திமுக இணையறாரு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட தேமுதிக சேலத்துல வந்து நல்ல ஆழமான ஒரு கட்சி. பாமக எந்த அளவுக்கு இருக்கோ வீரியத்தோட அதே வீரியத்தோட இருந்த கட்சி. அவருடைய மாநாடு கூட ஒரு பெரிய மாநாடு சேலத்துலதான் மாநாடு போட்டாங்க. பெரிய மாநாடு அவர் எஸ்ஆர் பார்த்திபன் தான் போட்டாரு. இன்னைக்கு அந்த கட்சியில இருந்து இன்னைக்கு ஒரு மாவட்ட அவர் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், தேமுதிக ஊராட்சி மன்ற தலைவர், மாவட்ட இளைஞரணி செயலாளராக இருந்த ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு. ஸோ அந்த நபர் வந்து கட்சியில வந்து இணைகிறது வந்து வேல்முருகன் எதிர்காலத்துல எந்த தலைவர்னு பாக்குறாங்க. நான் முன்ன சொல்ல வந்த மாதிரி இன்னைக்கு தலைமைகளுக்கு பஞ்சம், தலைவர்களுக்கு பஞ்சம். அதன் அடிப்படையில இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு 3 கட்சி தலைவர்கள் பேர் எடுக்கலாம், 4 பேர் எடுக்கலாம். திருமாவளவன் எடுக்கலாம், அன்புமணி அவர்கள் எடுக்கலாம், சீமான் அவர்கள் எடுக்கலாம், அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எடுக்கலாம். இதுல ஜாதி அடிப்படையில என்னைக்குமே தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியாதுன்னு யாருக்கு தெரியும்? அண்ணன் திருமாவளவனுக்கும் தெரியும், அன்புமணி அவர்களுக்கும் தெரியும். ஆனா சீமான் ஒரு பொது தலைவரா வராரு. ஆனா இன்னைக்கு அவர் முன்னுக்கு பின் முரணா பேசுறது எல்லாமே வந்து அப்பட்டமான பொய்ய. அதை அடிச்சு விடுறாரு, கீழே இருக்கிறோம் அதை ஒரு கூட்டம் நம்பிட்டு கை தட்டுது. ஆமா, அவர் முதல்வரை பார்த்து வெளியே வந்துட்டு அவர் பேசுறது அப்பட்டமான எல்லாருக்குமே தெரியுங்க. அவன் கட்சிக்காரன் மட்டும்தான் அதை வந்து ரசிக்கிறான். ஐயோ என் அண்ணன் அந்த நரம்பு புடக்கி பேசுறாரு, பேசுறதெல்லாம் உண்மை. இட்லியில வடை ஓட்டுல படுத்துருந்தேன் ஐயா, தேசியத்துல ஒரு பிரபாகரனுடைய மடியில நெஞ்சில படுத்து சாஞ்சி தூங்கினேன். அப்படி பார்க்கும்போது முன்னுக்கு பின் முரண் என்னைக்குமே இல்லாத, அன்னைக்கும் ஒரே பேச்சு இன்னைக்கும் ஒரே பேச்சு, மக்களுக்காக நிற்கக்கூடியவர்தான் வேல்முருகன். அவங்களாம் நம்ம கட்சிக்கு கேட்டு வந்து சேர்றாங்க. நம்ம போய் யாரையுமே வாங்கன்னு வலுக்கட்டாயப்படுத்தவே இல்லை. இல்ல எங்களுக்கு ஒரு செய்தி வந்து உங்க கட்சியில இருந்து சில பேர் சொன்னாங்க. அதாவது விஜய் கட்சியில இருக்க சில பேரை கூட நீங்க வந்து சேலம் மாவட்டத்துல இணைக்க பாக்குறீங்கன்னு சொல்லி. அது உண்மைதான். ஆக்சுவலா உண்மையை சொன்னா விஜய் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நானே சொல்லிடுறேன், நான் வந்து விஜய் கட்சியோடைய தீவிர ரசிகர்னை விட நான் வந்து வாழ்வுரிமை கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சிக்கு வந்து அதுக்கு முன்னாடி அப்பா பாமகவில் இருந்தாரு. அப்பா அண்ணன் வேல்முருகன் வந்து ஓமலூர் மாநாடு பொதுக்கூட்டத்தெல்லாம் வந்து பேசினாரு. அப்பெல்லாம் கூட நான் அந்த கூட்டத்தெல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். அப்போ இருந்தே நான் வந்து விஜயோடைய ரசிகன்றதை விட விஜய்க்காக ரிவ்யூ எடுப்பேன் சேனல்ல போய் லோக்கல்ல. இன்னைக்கு அது யூடியூப்ல இருக்கு. சரிங்களா? இப்ப இருக்கிறாங்க இல்லைங்களா இப்ப நிர்வாகிகள் எல்லாமே என்னுடைய நண்பர்கள் தான். இன்னைக்கு அவங்களே என்கிட்ட நிறைய புலம்புறாங்க. பயங்கர டாமினேஷனுங்க. டாமினேஷனை விட ஒன்றிய செயலாளருக்கு 10 லட்சம் கேட்கிறாருங்க எங்க மாவட்ட செயலாளர் கேட்டா நானா கேட்கிறேன், அவரு கேட்கிறாருங்க. யாருங்க? எங்க பாண்டிச்சேரி பார் முதலாளிங்க அப்படின்றாரு புசியா வந்து. அது வந்து அவங்க நம்மகிட்ட வரதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வர வந்துருவாங்க. நடுவுல வந்து நீங்க அன்புமணி அவர்களை வந்து குறிப்பிட்டீங்க. இருக்கக்கூடிய தலைவர்களை 4 பேர் கொடுத்துல அது அன்புமணி அவர்கள் குறிப்பிட்டீங்க. இன்னைக்கு அன்புமணி அவர்கள் மீது கூட அவர் அப்பா மருதூர் அவர்கள் வந்து ஒரு
பிரச்சனைகளை வந்து ரெண்டு பேரும் முரண்பட்டு நிக்கிறத பார்க்கணும். அவர் ஒரு தலைவரா உருவெடுப்பாரா? அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. அன்புமணி அவர்கள் ஒரு தலைவரா உருவெடுப்பாருன்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த மக்களுக்காக வந்து ரொம்ப அடிமட்டத்துல வந்து கிராம வாரியா எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல ஒரு முதல்வர் கருணாநிதியா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மையாரா இருந்தாலும் சரி, இவங்க கூட அவங்களுடைய காலடி எல்லா கிராமத்திலையும் பட்டிருக்காரு. எல்லா கிராமங்களையும் காலடி பட்டு இந்த கட்சியை வந்து கட்டமைச்சு மக்களுக்காக இன்னைக்கு வந்து ஒரு சமூக நீதி போராளி அப்படின்ற ஒரு பெயர் வாங்கிய ஒரு தலைவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். அவர் பெற்ற பிள்ளை இன்னைக்கு வந்து தவறுதலா யாரோ அவருடைய தூண்டுதலோட, அது பிஜேபியோட அஜெண்டா, அது அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்குள்ள போய் அவர் மாட்டிக்கிட்டாரு. அப்போ இன்னைக்கு அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னுதாரணமா, வருகால இளைய தலைமுறைக்கே ஒரு முன்னுதாரணமா வந்து அழிவுப்பாதை கொண்டு போய் சேர்த்துரும். அப்ப பாமக போன்ற ஒரு பெரிய கட்சி, அதுவும் இந்த குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி, சமூக நீதிக்காக போராட கட்சி பின்னடைவை சந்திச்சு வருதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? கண்டிப்பா பாமக பெரிய பின்னடைவை சந்திச்சு. 20 எம்எல்ஏ 25 எம்எல்ஏ இருந்த ஒரு கட்சிங்க திமுக கூட்டணியில. இன்னும் ரொம்ப ஆழமா சொல்றேங்க, அண்ணா திமுக தான் ஒட்டுமொத்த பாமகவையும் சரி வன்னிய சமூகத்தையும் ரொம்ப அழிவு பாதை கொண்டு போனதே. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலதான் அந்த இடஒதுக்கீடு போராட்டம் நடந்துச்சு. அப்பதான் 21 தியாகிகளை வந்து சுட்டு கொண்டாங்க. அவங்களுடைய வழக்கே அவங்க மேல என்ன போட்டாங்க அப்படின்னா ஒரு தீவிரவாதிகள்னு போட்டாங்க, நக்சலைட்னு போட்டாங்க. யாரு இந்த 21 இந்த இனத்துக்காக. அப்போ எம்ஜிஆர் அதை காது கொடுத்து கூட கேட்கல அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறப்போ. அதன் பிறகு கலைஞர் ஆட்சி வந்துச்சு. கலைஞர் ஆட்சி வந்த உடனே அந்த 21 தியாகிகளுடைய அந்த போட்டாங்க இல்லைங்களா தீவிரவாதிகள்னு சொல்லி, அதை வந்து கேன்சல் பண்ணது கலைஞர் அவர்கள். அப்புறம் கலைஞரே ஆராய்ந்து 108 ஜாதிகளுக்கு 20% இடஒதுக்கீடையும் வழங்கியவர் தலைவர் கருணாநிதி அவர்கள். இந்த அடிப்படை அரசியலே வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாத மறுதளிக்கிற விஷயத்தை தான் அன்புமணி வந்து அப்படியே திமுக அஜெண்டா ஆப்போசிட்டா மாத்துறாரு. இன்னைக்கு விழுப்புரத்துல வந்து இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னைக்கு எப்படி விஜய் மாறிட்டாரோ, விஜய் வந்து ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி நீ போய் அதை பண்ணு இதை பண்ணு வெட்டு இது இதோட தமிழ இது பொது சொத்தை வந்து நாசம் பண்ணுன்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாரு அன்புமணி. திமுக பேனர் இருக்குது. முதல்ல அவருக்கு தெரியாதுங்க, ஏன்னா இடஒதுக்கீடுனால அவருக்கு என்னன்னு தெரியாது. முதல்ல இடஒதுக்கீடு போராட்டத்தை பத்தி அவருக்கு தெரியாது, வரலாறே தெரியாது. அவங்க அப்பா சொல்லி கொடுக்காம வளர்த்துருப்பாரு. அவரு சொல்லி கொடுத்தா வளர்ந்தாரு. ஏன்னா ரொம்ப குறுகிய வயசுல அரசியல் அனுபவம் அவருக்கு. ஸ்ட்ரெயிட்டா வந்தோன்னா அவரு மத்திய அமைச்சருங்க, ஒன்றிய செயலாளர் கிடையாது, கிளை செயலாளர் கிடையாது, மாவட்ட செயலாளர் கிடையாது, மாநில செயலர். டைரக்டா வந்த உடனே இளைஞர் செயலாளர் ஓப்பனா சொல்லிட்டாரு. அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்ன மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னன்னா, என் குடும்பத்துல இருந்து நானோ எனது குடும்ப வாரிசுகளோ அரசியல் பதவி வரமாட்டேன்னு சொன்னாரு. அதை நான் இன்னைக்கு வந்து நினைச்சு ஃபீல் பண்ணேன்னு எல்லா இதுலயும் டிவி மீடியாக்கள் உட்காந்து பேசி அழுறாரு. நான் இந்த இடத்துல கோரிக்கை வந்து அன்புமணிக்கு வந்து சேலம் மாவட்டத்துல நானும் ஒரு பிரதிநிதியா பாமகவில் என்னோட தந்தை வந்ததுனால நான் சொல்றேன், ஒரு வேண்டுகோள், அன்புமணி அவர்கள் ஐயா இருக்கிற காலம் வரை அவருடைய பேச்சை கேட்டு இருக்கணும்ன்றது வேண்டுகோள். அப்படி இல்லாம ஒரு பிம்பம் உருவானுச்சு அப்படின்னா பாமக அப்படின்றது பெரிய அழிவு பாதைக்கு போயிடும். பிஜேபியோடைய கைக்கூலியா கைப்பாவையா வந்து அன்புமணி மாறிடுவாரு. வருகால இளைய சமுதாயம் எதிர்கால சமுதாயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான எடுத்துக்காட்டா அன்புமணி மாறிடுவார். இதுல வந்து மாற்றமே இல்லை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மையாவே இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக இனத்துக்காக அந்த வேல்முருகன் மாதிரி எண்ணற்ற தலைவர்களை உருவாக்கணுங்க. யாரு? மருத்துவர் ஐயா அவர்கள். இன்னைக்கு ஏஎம் ஷெரீப் ஆகட்டும், இன்னைக்கு நம்ம ஜான் பாண்டியன் ஆகட்டும், எண்ணற்ற தலைவர்கள். இன்னைக்கு திருமாவளவனை வளர்த்து விட்டதே அவருதான். அவரும் கூட பேசியிருக்காரு, வழிகாட்டியா இருந்தவர். நீ திருமாவளவன் இந்த அளவுக்கு நீ தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய தலைவரா உருவாக்கிறாரு. அது காரணமே அடிநாதமே வந்து நம்ம ஐயா அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்க வந்து உதாசீனப்படுத்தி நீங்க அவரை அசிங்கப்படுத்துறீங்க. முகநூல்ல அவங்க ஐடிவிங்ல இருக்கக்கூடிய பொறுப்பாளரை வச்சு அவரையே அசிங்கமா எழுத வைக்கிறீங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப தமிழக வாழ்மை கட்சி என்ன நிலையில சமூக பிரச்சனைகளை சேலம் மாவட்டத்துல அணுகிட்டு இருக்கீங்க? என்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் வந்து ஒருங்கிணைச்சிட்டு இருக்கீங்க? இப்போ நாங்க கடந்த கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள்லாம் வந்து தமிழக வாழ்மை கட்சி சேலம் மாவட்டத்தில் எண்ணற்ற ஆர்ப்பாட்டங்கள் நம்ம வந்து அண்ணா வேல்முருகன் தலைமையிலே நம்ம நடத்தியிருக்கோம். தனிப்பட்ட முறையிலையும் நாங்க மக்கள் சார்ந்த அந்த பகுதி சார்ந்த ஒன்றிய சார்ந்த இருக்கக்கூடிய இடத்துல நாங்க மக்களுக்காக போயிட்டு நிறைய பிரச்சனைகளை போராடி
பெற்றுக் கொடுத்துருக்கோம். அதனுடைய விளைவினுடைய எடுத்துக்காட்டா தான் அந்த சேலம் மாவட்டம் முழுவதும் 11 தொகுதியிலையும் பரவலா நம்ம கட்சியில வந்து இணைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அணியா. கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில நீங்க 10,000 இருந்து 20,000 வாக்குகள் பெற அளவுக்கு இன்னைக்கு வாழ்வுரிமை கட்சி அங்க வந்து வளர்ந்துருக்கு. அதன் அடிப்படையில அதுக்கு அடுத்து இப்போ ஏற்கனவே நம்ம சேலம் ஸ்டீல் பிளான்ட் வந்து தனியார் மயமாக்குறத கண்டிச்சு அங்க இருக்கக்கூடிய நிலம் உரிமையாளர்கள் எல்லாம் வந்து நிலம் கொடுத்து வெறும் ஒரு ஏக்கருக்கு 2,000, 3,000, 5,000 வாங்கிட்டு அந்த ஸ்டீல் பிளான்ட் வந்து ஏமாத்திட்டாங்க. வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லி அதுலயும் வந்து மறுதளிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் முதல் முறையா அந்த மண்ணுக்காக அந்த மக்களுக்காக வந்து போய் நின்று போராடினவர் தான் நம்ம வேல்முருகன் அவர்கள். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு அங்கே இயற்கை வளங்களை சுரண்டுற ஒரு வேலையை அதே ஸ்டீல் பிளான்ட்ல உள்ள நடந்துட்டு இருக்கு. கறிவேல மரம் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி டெண்டர் எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய 200 ஆண்டுகள் பழமை மிக்க மரங்கள்லாம் இருக்கு சேலத்து. ஏன்னா அது வந்து ஸ்டீல் பிளான்ட்ன்றது வந்து பக்கத்துல சித்தர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சித்தர் மலை ஒட்டி இருக்கக்கூடியது. அந்த சித்தர் மலையுடைய தண்ணி குடிச்சா அத்தனை வியாதிகளும் வந்து சரியாயிரும், குணமாயிரும்ன்றது வந்து பழங்காலத்துடைய ஐதீகம். ஸோ அந்த இயற்கை வளங்களை வந்து இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வந்து அவங்க வெட்டி இப்ப சாட்சிட்டு இருக்காங்க. அதுக்கான முன்னெடுப்புகளுக்கான ஆர்ப்பாட்டத்தை வரக்கூடிய மாதங்கள்ல பண்ண போறோம். இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் சேலம் மாவட்டத்தை சுத்தி இன்னைக்கு டால்மே மேக்னசைட் பிரச்சனை, இன்னைக்கு வந்து டெலிமா கம்பெனின்னு சொல்லி ஒரு கம்பெனி, வடநாட்டுக்காரனுடைய கம்பெனி. அந்த கம்பெனியில கிட்டத்தட்ட தமிழர்கள் பூர்வக்குடி மக்கள் 600 பேர் வேலை செய்யறாங்க. அவங்க 15 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு ஓய்வூதியம் வந்து தரமாட்டோம், உதவித்தொகை தரமாட்டோம், நாங்கள் கம்பெனி இழுத்து மூடுறோம், அவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. நீங்க அந்த சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அந்த கம்பெனிக்கு எதிராக இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவித்தொகையாவது கொடுத்துட்டு நீங்க கம்பெனியை மூடுங்க. அது வந்து மாசத்துக்கு 1000 கோடி 2000 கோடி டர்ன் ஓவர் உள்ள ஒரு கம்பெனி. வெறும் 20,000 30,000 சொச்ச கம்பெனி சம்பளத்தை கொடுத்து அவங்கள வச்சுக்கிட்டு இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையை வந்து நாங்கள் வாழ்வுரிமை கட்சி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம், எக்கச்சக்கமா சொல்லலாம். மேட்டூர் கெம்ப்ளாஸ்ட் அங்க வரக்கூடிய விஷ வாயுவால ஏற்கனவே பல பேர் இறந்துருக்காங்க. அதுக்காக வாழ்வுரிமை கட்சி போய் போராடி இன்மேல கூட வழக்கு இருக்கு அதுல. அந்த மாதிரி நிறைய மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நாங்க இப்ப போராடிட்டு தான் இருக்கோம். போராட்டத்தினுடைய வெளிப்பாடு மக்களுக்காக நிக்கிறாரு வேல்முருகன், வேல்முருகன் கட்சிக்காக நிக்கிறாங்கன்ட்டு தான் அங்க இருக்கிறவங்க அவங்களா தன்மையப்படுத்தி நம்மளுடைய கட்சியில வந்து சேர்றாங்க. நாங்க யாரையும் போய் வாங்க கட்டாயப்படுத்தி கூப்பிடல. தொடர்ந்து சேலம் மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்கும் தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் நீங்க தொடர்ந்து வேலை செய்யணும்னு கேட்டுக்கிட்டு உங்களுடைய நேரத்துக்கு வந்து ரொம்ப நன்றி.